السلام عليكم ورحمة الله وبركاته. சமையல் பைத்து சகத்தோ பேசியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஜவாயின் மொழி ஜவான் அதை ஞாபகப்படுத்த சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நுகர்துறையினால சரியா கொடுக்கான விஷயம் மீட்டிங் ஒன்று போட்டிக்கிறேன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் சமையல் மேன்மாரி ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் டைம் சொன்ன கலந்து விடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ம். இதுவரை ஓப்பில் அடைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஓப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் புதிய ஒரு தலைப்பு, கடைசி தலைப்பு. இதுதான் ஐக்கியுள்ள லாஸ்ட் டாபிக். இதோட எங்களோட டாபிக்ஸ் எல்லாமே முடிகிற. அப்புறம் அந்த சின்ன ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சின்ன டாபிக் ஒன்று, அதையும் பார்த்துட்டு முடிப்போம். ஆகவே இன்று நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. வரிசை மாற்றம் சேர்மானம் தொடர்பான வினாக்கள். வரிசை மாற்றம் சேர்மானம் தொடர்பான வினாக்களைத்தான் நாங்கள் இப்பொழுது இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே மிகவுமே இன்றியமையாத ஒரு தலைப்பு என்று தான் நான் சொல்வேன். என்றால் அதிகமான ஐக்யூ வினாத்தாள்களிலே இவ்வாறான கேள்விகள் அதிகமாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த தலைப்புக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். அதில் நிறைய உபதலைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக கைகுலுக்கள் தொடர்பான வினாக்கள் தான் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாழ்த்து அட்டைகள் பரிமாறுகின்ற வினாக்கள், அதே மாதிரி புகைப்படங்கள் பரிமாறுகின்ற வினாக்கள், இதெல்லாம் நார்மலாக பார்த்துட்டு வரிசை மாற்றம் என்றால் என்ன, சேர்மானம் என்றால் என்ன, குழு அமைப்பது எப்படி, குறிப்பிட்ட நபர்களை கொண்டு குழுக்கள் அமைக்க சொன்னால் எப்படி அமைக்கிற, ட்ரோ போடுற எப்படி, ட்ரோ 3 டீமுக்குள்ள 3 டீமும் 3 தரம் மோதிரமாய் மேட்ச் வந்தால் எத்தனை மேட்ச் வரும், அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் மாறுது. அப்போ அதையெல்லாம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும். ஸோ நாங்கள் நேரடியாக தலைப்புக்குள்ளே வரலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் கையில் பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சு ரெடியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரெடியாக எல்லோரும் இருக்கா? இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். எல்லோரும் எஸ்என் மெசேஜ் ஒன்று போடுங்க. ரெடியாக நாக்கள் எல்லாம் குயிக்காக போடுங்க. எல்லோரும் இருக்கிறீங்களா? இல்லை தூங்குறீங்களா? தூக்கம் பார டைம் ஒன்றும் தானே. நான் மட்டுமே கதைச்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் சும்மா வைக்கிறேன். அதை சுற்றி தான் கேட்குறேன். டக்குன்னு ஆன்சர் ஒன்று சொல்லுங்கள். ரைட், ஓகே, குட். அப்போ எல்லோரும் முடிச்சு கொண்டு தான் நினைக்கிறீங்க. ஒன்று நம்பிட்டு நாங்கள் போவோம். சரி, ஓகே. இருபது பேர் தூக்கம், 40 பேர் எஸ்.
ஓ, இன்றைக்கு ஜிகே செய்வோம்னு தான் யோசிச்ச பிறகு நான் பார்த்தேன் ஐக்யூ 2 கிளாஸ் தானே இருக்கிறேன். ஃபுல்லாகவே அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஐக்யூவில் ஸ்டார்ட் பண்ணையிலுமே அதோட ஜிகேயை முடிச்சிடுவோம்னு தான் யோசித்தேன். அதனால தான் ஐக்யூஐ போட்டு முடிச்சிடுவோம்ட்டு. ஓகே, ரைட், அதை முடிச்சிடுவோம். அந்த தலைப்பு இன்றைக்கு நாளைக்கும் போட்டு முடிச்சுட்டோம்டா. முடியுது. ரைட். கைகுலுக்கல் வினாக்களை பார்ப்போம். இந்த கைகுலுக்கிற வினாக்கள் வந்த இலகுவா செய்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நானே சொல்லி தந்துடுறேன். ஸோ கைகுலுக்கல் தொடர்பான வினாக்களை இலகுபடுத்துறதுக்கு ஒரு சூத்திரம் மிகு. இந்த சூத்திரத்தை எழுதிக்கொள்ளுங்க. இது தெரிஞ்சாமல் நான் எல்லா கலையும் செய்யலாம். இது அம்மீன் எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். என் தர என் செய்ய ஒன்றிங்கில் 2. என் தர என் செய்ய ஒன்றிங்கில் 2. என் தர என் செய்ய ஒன்றிங்கில் 2. ரைட். இது என்ன என் தர என் செய்ய ஒன்றிங்கில் 2 அப்படின்றா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த சூத்திரத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். ஸோ என் தர என் செய்ய ஒன்றிங்கில் 2 என்று சொல்லும்போது எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அதுதான் எண். அந்த அத்தனை நபர்களிலிருந்து ஒருவரை கழிக்க வேண்டும். பிறகு அது ரெண்டையும் பெருக்க வேண்டும். ரைட். இந்த புதுசாக ஜாயின்ட் ஆனாக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது உங்களுக்கு முதலாவது கிளாஸ். என்ன இதுதான் முதலாவது கிளாஸ். இன்றைக்கு தான் சில ஆக்கள் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கு தான் உங்களோட முதலாவது கிளாஸ். இதிலிருந்து நீங்கள் 30 கிளாஸுக்கு வரலாம். ஓகே தானே? தலைப்பு திருப்பி ரிப்பீட் ஆகும். போன தலைப்பு தான் திருப்பி வரும். அந்த ஃபுல்லாக படித்து முடிச்சாக்கள் திருப்பி திருப்பி படிக்க தேவையில்லையா? அப்போ அவங்களுக்காக தான் அந்த நம்பர் போட்டு கொண்டு போகிறோம். அப்போ இன்றைக்கி 28 29வது கிளாஸ். இன்னொரு கிளாஸ் இருக்குது. இந்த 2 கிளாஸே பெரும்பாலும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா செய்கிறேன் நான் உள்ளமே. ஸோ அதோட சேர்த்து முடியும். ஓகே, ரைட். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம். என் தர என் செய்ய ஒன்றிங்கள் 2ங்கிறது என்னென்னா, எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்கள் தான் எண். பிறகு அதில் அந்த ஒன்றை கழிக்கிறது தான் என் செய்ய உண்டு. அது ரெண்டையும் பெருக்கி 2 அளவாகும். இதுதான் சூத்திரம். உதாரணத்துக்கு 4 பேர் ஒரு இடத்துல இருந்தா 4லேருந்து ஒன்றை கழிச்சோம்னா 3. அப்போ இதுதான் எண். இதுதான் என் செய்ய உண்டு. இது ரெண்டையும் பெருக்கிட்டோமே. பெருக்கினதுக்கு அப்புறம் 2 அளவாகணும். ஸோ 2 அளவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் இந்த 4ஐயும் வெட்டி விடலாம். 2 3 6. ஸோ 6 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூத்திரம் எப்படி வந்தது, இந்த சூத்திரம் எப்படி வந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த சூத்திரத்தின் உருவாக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரு நபர்கள் மாத்திரம் இருந்தால், இங்கே பாருங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஏ பிக்கு கை கொடுக்கார், பி ஏக்கு கை கொடுக்கார். அப்போ மொத்தமே ஒரே ஒரு கை குலுக்கல் மாத்திரம்தான் நடைபெறுகிறது. அப்படிதானே? மொத்தமே ஒரே ஒரு கை குலுக்கல் மாத்திரம்தான் நடைபெறுகிறது. அப்போ சூத்திரத்தின்படி இது சரியா? எண் தர என் செய்ய ஒன்றிங்கள் 2. அப்போ எண் என்பது 2 பேர். என் செய்ய ஒன்று ஒரு ஆள். 2 2 2 2 பிரிச்சா 1. அவை ஒரு கை குலுக்கல் என்பது மிகச்சரியானது. இப்போ 3 நபர்கள் மாத்திரம் இருந்தால் என் தர என் செய்ய ஒன்றிங்கள் 2. கொஞ்சம் பாருங்கள், 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஏ பியோட கை கொடுக்குறா, பி சியோட கை கொடுக்குறா, சி ஏயோட கை கொடுக்குறார். மொத்தம் 3 கை குலுக்கல் நடைபெறுகிறது. அப்படி என்றால் என் தர என் செய்ய ஒன்றிங்கள் 2 படி பார்த்தாலும் 3 தர 2 6, 6 2 அளவாகத்தாலும் 3. ஸோ நம்மளோட சூத்திரம் சரி என்கிற முடிவுக்கு தான் நாங்கள் வரலாம். சரி. 4 நபர்கள் இருந்தால் ஏ பிக்கு கை கொடுப்பார், பி சிக்கு கை கொடுப்பார், சி டிக்கு கை கொடுப்பார், டி ஏக்கு கை கொடுப்பார். முடிஞ்சா? இல்லை. ஏ சிக்கு கை கொடுப்பார், பி டிக்கு கை கொடுப்பார். ஸோ மொத்தம் 6. எப்படி வந்தது? என் தர என் செய்ய ஒன்றிங்கள் 2 படி பார்த்தோம்னா 4 தர 3 12, 12 2 பிரிச்சால் 6. ஸோ இதுதான் சிம்பிளான. எனவே இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கைகுலுக்கல் தொடர்பான எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கலாம். கிளியர்னு சொல்கிறார்கள், கிளியர்னு போடுங்க. ஒரு கன்செப்ட் முடிச்சுட்டு
கை குலுக்கல்ங்கிற கன்செப்ட் முடிச்சிட்டோம். ஸோ கை குலுக்கிற கேள்வி வந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்பது எனக்கு கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் குயிக்காக போடுங்க. ரைட், அப்போ வாங்க விட செய்வோம், கேள்வி செய்வோம். ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற 10 நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்டால் எத்தனை முறை கைகுலுக்கல்கள் நடைபெறும்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. 50 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஸோ சொன்ன எல்லாருமே சரியான பதிலை தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் விளங்கிட்டு. ஸோ என்ன நடந்திருக்கும்? 10 பேருன்னா 10ல் 1 கழிச்சா 9, 19 90, 90 2 பிரிச்சால் 45. ஸோ 45 என்ன ஆன்சர், சரியான பதில், வாழ்த்துக்கள். ஒரு கூட்டத்தில் இருந்த 45 நபர்கள் ஒருவருடன் ஒருவர் கை குலுக்கிக் கொண்டனர். அங்கு நடைபெற்ற மொத்த கை குலுக்கல்கள் எத்தனை? குயிக் ஆன்சர் பண்ணுங்க, லேட்டாது. ரைட், 46 பேர் இதுவரை ஆன்சர் பண்ணிட்டீங்க. சிலர் தவறாக பெருக்கிக்கிறீங்க, சிலர் சரியான பதிலை சொல்லிக்கிறீங்க. பாப்போம். ஒரு கூட்டத்தில் இருந்த 45 நபர்கள் ஒருவருடன் ஒருவர் கை குலுக்கிக் கொண்டால் நடக்கும். 45 தர 44 தர 2. ஸோ 45 தர 44 2ஆல் சுருக்கலாம் 22. 22 தர 45 990. ஸோ ஆன்சர் 990 என்பது தான். பிள்ளையான விட சொன்னார்கள், பார்த்துக்கொள்ளுங்க என்ன பிள்ளை விட்டுக்கிறீங்க. பெருக்கல் பிள்ளை, டைப்பிங் மிஸ்டேக்கெல்லாம் விட்டுக்கிறீங்க. ரைட். எட்டு நபர்கள் சந்தித்து கொண்ட போது தமக்கிடையே கை குலுக்கிக் கொண்டனர். அவர்களுடைய இடம்பெற்ற கை குலுக்கல்கள் எத்தனை? இதுக்கெல்லாம் மனசாலையை விட சொல்லிடலாம். 10 செகண்ட் கூட.
ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. 60 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். 28 என்ற ஆன்சரை தான் எல்லாரும் சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரியான ஒரு ஆள் டைப்பிங் மிஸ்டேக் 23. ரைட். 8ன்னு சொன்னால் 8ல் 1 கழிச்சால் 7, 7 8 56, 56 2ஆல் பிரித்தால் 28. ஸோ 28ங்கிற ஆன்சர் சரியான பதில். ஸோ இப்போ உங்களுக்கு கை குலுக்கல்ல நார்மலாக 5ஆம் ஆண்டு கேள்வி தான் இப்போ நீங்கள் செஞ்சது. இப்போ வாங்க ஒரு ஐக்யூ கேள்வி, உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர மாதிரி ஒரு கேள்வி என்ன செய்வோம். ம், குயிக்காக செஞ்சு விடைய சொல்லுங்கள். ரைட். 45 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஆனால் சிலருடைய ஆன்சர் தவறு. என்ன மிஸ்டேக் விட்டுக்கிறீங்கன்னதை பார்த்துக்கொள்ளுங்க. என்னண்டா, நிகழ்வு ஒன்றில் 20 பேர் தான் கலந்து கொண்டாங்க. அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் கைகுலுக்கி கொண்டார். ஆனால் குறித்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போதும் ஒருக்கா கைகுலுக்கினாங்க, குறித்த நிகழ்வு நிறைவடையும் போதும் ஒருக்கா கைகுலுக்கியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 2 தடவைகள் கைகுலுக்கியிருக்கிறாங்க. அப்போ 2 தர என்சையோண்டிங்கில் 2. அப்போ 2 தர என்சையோண்டிங்கில் 2, 2 தர என் தர என்சையோண்டிங்கில் 2. அப்போ அந்த ரெண்டும் ரெண்டும் பட்டு பட்டுரும். கவனிங்க இதானே, 2 தர 2 என்சையோண்டிங்கில் 2 2 தர நடந்து இந்த இரண்டும் பட்டுப்பட்டா என் தர என்சையோ உண்டு. அப்போ மொத்தம் 20 நபர்கள். 20 தர 19 190, 20 தர 19 380, 20 தர 19 380. அவை 380 தான் சரி. 190 சொன்னாங்களுக்கெல்லாம் பிள்ளை. நாங்கள் 190 சொல்லியிருந்தீங்க பார்க்காம, 2 தர மண்டத்தை கவனிக்காம. ஸோ பார்த்துக்கொள்ளும். ரைட். இப்போ வித்தியாசமான கணக்கு இப்படி தான் ஐக்கியூவில் வரும். எல்லா முறையுமாய் வரல. இந்த மாதிரி கேள்வி வந்தால் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். செய்யுங்க பார்ப்போம். நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் அதிகமானவர்கள் ஆன்சர் பண்ணல. 10 பேர் தான் ஆன்சர் பண்ணி.
17 பேர் தான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ரைட். அப்போ இந்த மாதிரி கேள்வி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சிலர் சரியான பதிலை சொல்லிக்கிறீங்க, பலர் தவறான பதிலை சொல்லிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி வந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணுமெண்டா 3 ஸ்டெப்பில் இந்த கணக்கை செய்யலாம். பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எத்தனை கைகுலுக்கள் நடந்திருக்கோ அதை நீங்கள் 2ஆல் பெருக்கிக் கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எத்தனை கைகுலுக்கள் நடந்துச்சோ அந்த கைகுலுக்களை நீங்கள் என்ன செய்யணும்? 2ஆல் ஒருக்கா பெருக்கிக் கொள்ளணும். எல்லாரும் செஞ்சு விடையே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செஞ்சு விடையே சொல்லுங்கள். மொத்தம் கைகுலுக்கல்கள் 66. ஸோ அதை 2ஆல் பெருக்கி விடையே சொல்லுங்க. நீங்கள் தான் செய்கிறீங்க, நான் செய்யலை. ரைட், நீங்கள் சொல்கிறத நான் எழுதுகிறேன். நூற்றி 32 சொல்லிக்கிறீங்க. ஓகே. செகண்ட் ஸ்டெப், இந்த 132க்கு நெருங்கிய வர்க்க எண்கள் 2ஐ கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 132 விட குறைஞ்ச ஒரு வர்க்க எண்ணையும் 132 விட கூடின ஒரு வர்க்க எண்ணும் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும். வர்க்க எண்கள் தெரியும். ஒரே இலக்கத்தால் பெருக்குவதா 1 1 2 4 3 9 4 14. அப்படி போனால் 132க்கு நெருக்கமாக இருக்கிற 2 வர்க்க எண்களை சொல்ல வேண்டும். சொல்லுங்க. அப்போ வர்க்க எண்களோட பெருமானத்தை சொல்லணும். 144. அப்படியா? 144. அடுத்து என்ன? 125 வர்க்க எண்ணு யாருமா சொல்லி தந்த உங்களுக்கு? 121. 11 தர 11 121, 12 தர 12 144. அப்போ அதையும் போட்டுக்கொள்ளுங்க. இது 12இன் வர்க்கம், இது 11இன் வர்க்கம். இதை போட்டு வச்சுக்கணும். இதை விட நெருக்கமானது ஒன்றும் இல்லைனே. ரைட். 121 144. இப்போ இதில் யார் பெரிய ஆள்? 12ஆ 11ஆ? யார் பெரிய ஆள்? 12 பெரிய இலக்கமா 11 பெரிய இலக்கமா? சொல்லுங்களேன் எல்லாரும். உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் கேட்குறோம். சின்ன பிள்ளை கேள்வி தான். 12 தான் பெரிய இலக்கம். இப்போ எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. இதில் எண் தான் 12, எண் செய்ய 1 தான் 11. சரியான 12லேருந்து 1 கழிச்சா 11. எண் வந்து 12, எண் செய்ய 1 11. நம்மகிட்ட கேட்டகள் என்ன தானே கேட்டிக்கிறாங்க? கலந்து கொண்டவர்கள்னா எண். ஸோ எந்த பெருமானம் என்ன? இப்போ விடையே சொல்லுங்க. இப்போ ஆன்சர் என்ன? வெரி சிம்பிளா 3 ஸ்டெப்பு விளங்கினா? 3 ஸ்டெப்பு விளங்கினா? முதலாவது ஸ்டெப், தார கைகுலுக்கல்களின் எண்ணிக்கையை 2ஆல் பெருக்க வேண்டும். செகண்ட் ஸ்டெப், அந்த தந்த எண்ணிக்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 வர்க்க எண்களை கண்டுபிடிக்க வேண்டும். தேர்ட் ஸ்டெப், அதில் எந்த வர்க்கம் பெரிய இலக்கம் அதுதான் விடை. இந்த 3 ஸ்டெப்பில் விட கண்டுபிடிச்சிடலாம். 10 செகண்டில் விட கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்போ ஒரு இதே மாதிரி இன்னும் ஒரு கணக்கு தந்தால் உங்களுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நிகழ்வில் மொத்தம் 105 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றால் 105 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றது. எல்லாரும் எல்லாரோடையும் கைகுலுக்கி கொண்டார்கள் என்றால் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை? குயிக்காக செஞ்சு விடைய சொல்லுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க.
14 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் என்ன செய்கிறீங்க? ரைட், அப்படியே பார்க்கலாம். சரியான பதில் 15 என்பதுதான் சரியான பதில். ஆனால் சிலர் பிழையான பதிலை சொல்லிக்கிறீங்க. எப்படி 15? முதலாவது 105 2ஆல் பெருக்கணும். பெருக்கணும் என்றால் 210 வரும். ஸோ 210க்கு அண்மையில் உள்ள வர்க்க எண்களை பார்க்கணும். 210க்கு 2 அண்மையில் உள்ள வர்க்க எண்கள் 15 தர 15 225. அப்படித்தானே? 15 தர 15 எத்தனை? 225. அதே மாதிரி 14 தர 14 பார்த்தீங்கன்னா 196 வரும். 15 வர்க்கமும் 14 வர்க்கமும் 15 வர்க்கம் 225 அண்மையில் இருக்குது. அது 196 14 வர்க்கமும் அண்மையில் இருக்குது. ரெண்டும் பக்கத்து பக்கத்து நம்பர். ஸோ எண் வந்து 225 தான். 225 வர்க்க மூலம். ஸோ 15 அப்படிங்கிற ஆன்சரை சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, கிளியரா? இப்போ கை குலுக்களை தந்து போட்டு ஆக்கள்ற எண்ணிக்கை கேட்டால் கண்டுபிடிக்கிறது கிளியரான ஒருக்கா சொல்லுங்கள் ப்ளீஸ். ரைட். இப்போ வாழ்த்து அட்டை பரிமாறுதல் பார்ப்போம். வாழ்த்து அட்டை பரிமாறுகின்ற வினாவை பொறுத்தவரையில் வாழ்த்து அட்டை பரிமாறல் கை குலுக்கல மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது சூத்திரத்தில். நாங்கள் ஏற்கனவே பார்த்த சூத்திரம் எண் தர எண் செய்ய ஒன்றின்கீழ் 2. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எண் தர எண் செய்ய 1. 2ஆல் பிரிக்க தேவையில்லை. விளங்கினா உங்களுக்கு? எண் தர எண் செய்ய ஒன்றின்கீழ் 2ன்னு தான் நாங்கள் நேற்று பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து இதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, 2ஆல் பிரிக்க வேண்டிய தேவை உண்டு இல்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூத்திரம் சரியா அப்படின்றத பார்த்தோம்னு சொன்னால் எஸ். 2 பேர் இருந்தால் ஏபிக்கு ஒரு வாழ்த்து அட்டை, பிஏக்கு ஒரு வாழ்த்து அட்டை. அப்போ அங்கே 2 வாழ்த்து அட்டை. ஆகவே என் தர என் செய்ய உண்டு 2 தர உண்டு 2. 3 பேர் இருந்தால் ஏபி கொண்டு பிஏ கொண்டு, பிசி கொண்டு சிபி கொண்டு, ஏசி கொண்டு சிஏ கொண்டு. ஆகவே மொத்தம் 6 வாழ்த்து அட்டை. 3 தர 2 6. சரி வருது. அதே இது 4 பேர் இருந்தால் ஸோ மொத்தம் 12. என் தர என் செய்ய உண்டு 3 12. ஆகவே எந்த இலக்கம் தரப்படுகிறதோ அந்த இலக்கத்திலிருந்து ஒன்றை கழித்து விட்டு வரும் இலக்கத்தால் பெருக்கி விட்டால் போதுமானது. திருப்பி நாங்கள் அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. எனவே இங்கே இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பரிமாறல் தொடர்பான இது வாழ்த்து அட்டைன்னு தான் வரணும் இல்லை. ரோஷாப்பூ வரலாம், கார்ட்ஸ் வரலாம், கிஃப்ட் வரலாம், ஃபோட்டோ வரலாம், ஏதோ உண்டு. போய்க்கு அப்படியே சொல்லுங்கள். 10 செகண்ட் போதும்.
ரைட், எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க பெரும்பாலும். ஓகே, வாழ்த்துக்கள். 9ல் 1 கழிச்சால் 8. ஸோ 9 8 72 என்பது சரியான பதில். அதுலேயும் ஒரு ஆள் பிள்ளையான பதில் சொல்லி. ம். தைப்பொங்கல் தினத்துக்கு 7 நண்பர்கள் தமக்கிடையே வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்களிடையே பரிமாறப்பட்ட வாழ்த்து மடல்கள் எத்தனை? ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆன்சர் எல்லாரும் சொல்லிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ 42 7 6 42 அப்படிங்கிற ஆன்சர் சரியான பதில். 7 நண்பர்கள். ஸோ 7ல் 1 கழிச்சா 6. 7 6 40. அதே 2 பேர் பிள்ளையாக தான் சொல்லியான். ரைட். இது அப்போது செஞ்ச மாதிரி செஞ்சு பார்ப்போம். 15 நபர்கள் தமக்கிடையே வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொண்டால் அவர்களிடையே பரிமாறப்பட்ட வாழ்த்து அட்டைகள் எத்தனை? ரைட், விடையை பார்க்கலாம். 15 பேர் தமக்கிடையே கை குலுக்கி கொண்டால் என்ன செய்யணும்? இங்கே 2ஆல் பெருக்க தேவையில்லை, 15 எடுப்பீங்க. ரைட், ஓகே. 15 பேருன்னு தானே கேட்டீங்க, அப்போ லேசாக விட இருந்தீங்களா? 15 தர 14 இல்லையா? ரைட், 15 தர 14 210. ரைட், இதான் அந்த மற்ற கேள்வி. 72 வாழ்த்து மடல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வாழ்த்து மடல்களை பரிமாறிய நண்பர்கள் எத்தனை பேர்? மாறி கேட்டீங்களா? ம். ரைட், ஆன்சரை பார்ப்போம்.
இங்கே மொத்தம் 72. ஸோ 72 ரெண்டால் பிரிக்கலாம் தேவையில்லை, பெருக்கலாம் தேவையில்லை. 72க்கு அண்மித்த இரண்டு எண்களை பார்த்தீங்கன்னா சரி. 8 8 64. 72 குறைய வருது. 8 8 64. 9 9 81. ரெண்டு தானே நெருங்கினது. ஸோ பெரியாள் 9 விட 9. அதே மாதிரி இன்னொரு கேள்வி செய்யுங்க. உறவினர்கள் தமக்கிடையே 110 வாழ்த்து மலர்களை பரிமாறிக்கொண்டார்கள் எனில் வாழ்த்து அட்டைகளை பரிமாறியவர்கள் எத்தனை பேர்? ரைட். ஆன்சரை பார்ப்போம். இங்கே மொத்தம் 110 பேர். ஸோ 110க்கு அண்மித்த வர்க்கங்கள் 100 122. பெரியாள் 121. 121ங்கிறது 11 வர்க்க மூலம். ஸோ 11 தர 11 தான் 121. 10 தர 10 100 தான் வருது. பெரியாள் தான் விட 11ங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள். இவ்வளோதான் கை குலுக்கல் கணக்கு முடிஞ்சு, வாழ்த்து அட்டை கணக்கு முடிஞ்சு. இது கிளியரா? கை குலுக்கலும் கிளியரா? இருபத்தஞ்சி பேர் தான் கிளியர் அப்படியா? மற்றவங்களுக்கான கிளியர் இல்லைண்ணே. 25 பேர் தான் மெசேஜ் போட்டீங்க கிளியரானு கேட்டதுக்கு. சரி, மட்டாக்கெல்லாம் தூக்கம் என்ன? அதான் ரைட். இப்போ கொஞ்சம் பேர் போட்டுட்டாங்க, எழுப்பிட்டாங்க. ரைட், ஓகே. அப்போ வாங்க அடுத்த தலைப்புக்குள்ளே போவோம். ஏன் நான் கிளியரானு கேட்டு கேட்டு பிறந்த தெரியுமா? இது ஒன்று விளங்காட்டி மறாங்கால விளங்காது, அதுக்கு தான். சரி, இப்போ நாங்கள் வரிசை மாற்றம் சேர்மானம் பார்க்க போகிறோம். இதில் சில சூத்திரங்கள் வரும், எழுதி வச்சுக்கொள்ளணும். 10 நிமிஷம் மீக்குது, பார்ப்போம். அதிகமான போட்டி பரீட்சையில் இதை வந்து கேட்குறாங்க. பெர்முடேஷன் கம்பினேஷன் என்ற பாடம் தான் இது, மேக்ஸில் இருக்குது. ஸோ இதை சரியாக விளங்கிக் கொள்வோம். வரிசை மாற்றம் என்று சொன்னால், ஒரு கணக்கில் வரிசையாக வரக்கூடிய எண்களையோ அட்டைகளையோ வரிசையாக எடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றையோ பற்றி வினாக்கள் கேட்கப்படும் போது அதனை வரிசை மாற்ற கணக்கு என்று சொல்வோம். குறித்த எண்ணிக்கையிலான உறுப்புகளிலிருந்து பொருட்கள், எழுத்துக்கள், இலக்கங்கள் தெரிவு செய்யும் ஒழுங்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடுகளும் வரிசை மாற்றம் என அழைக்கப்படும். இதிலும் இரண்டு வகை காணப்படுகிறது. மீள் செய்கையுடன் வரிசை மாற்றம்.
வரிசை திரும்ப திரும்ப வருவதை அல்லது ஒன்று பல தடவை வருவதை குறிக்கும். எத்தனை தடவையும் எடுக்கலாம். அப்படி வார கணக்குகளை செய்வதற்கான சூத்திரம் எண்ணின் ஆறாம் வழி. எழுதி கொள்ளுங்க. மீள் செய்கை வரிசை மாற்றம் என்று தலைப்பை போட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கணக்கு செய்கிறதுக்காக வேண்டி எண் என்கிற உறுப்பின் ஆறாம் வழி. அப்போ என்னங்கிறது வரிசை மாற்றம் செய்ய வேண்டிய மொத்த பொருட்கள். 3 பொம்மைகள் என்றால் 3. ஓகே, 2 வழிமுறைகளில் அப்போ 2. அப்போ 3 வர்க்கம் 9. விளையினா? ஸோ இந்த மைவிட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை சாமானங்கிறது எண், எத்தனை முறைங்கிறது ஆர். ஸோ இதை வச்சு கொண்டு தான் கணக்கு செய்ய போகிறோம். எண்ணின் ஆறாம் வழி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, வாங்க விடையே பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், எல்லாரும் கூட சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ விடையே பார்ப்போம். இங்கே உள்ள நம்பர்ஸ் எண்ணிக்கை 3. ஸோ 3 2 2 எத்தனை எடுக்கலாம்? அப்போ 3 வர்க்கம் 3 வர்க்கம் 9. அவை விட 9. நீங்கள் வேணும் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த 9 நம்பரும் உருவாக்கலாம். 12 21 13 31 23 32 11 22 33. இந்த எவ்வளவு இலக்கங்களையும் நாங்கள் உருவாக்கலாம். எதை வச்சு? ஓகே, அப்போ 9ங்கிறது தான் சரியான பதில். அப்போ எத்தனை பொருட்கள் இருக்குதோ அத்தனை இதுகளில் உருவாக்கலாம். இப்போ இந்த கேள்வி மாறி வந்திருந்தா 4 எண்களிலிருந்து 1 2 3 4 ஆகிய எண்களிலிருந்து 3 3 எண்கள் கொண்ட எத்தனை நம்பர்ஸ் உருவாக்கலாம்? விட சொல்லுங்க. 4 நம்பர்ஸ்லேருந்து 3 3 எத்தனை 3 3 நம்பர்ஸ் கொண்ட எத்தனை நம்பர்ஸ் உருவாக்கலாம்? ரைட், 4 3ஆம் வழி. அப்போ 4 தார 4 16 16 தர 4 64 64 நம்பர்ஸ் உருவாக்கலாம். அப்போ இந்த மாதிரி வாரது தான் மீள் செய்கை. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். 3 கூடைகளில் 2 பந்துகளை பயன்படுத்த எத்தனை வழிமுறைகளை பின்பற்றலாம்? வீடியோவில் செய்கிற யோகா குழுவாட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பாவம் பண்ணிக்கு தோப்பாங்கிற தலைப்புல செய்யணும். இந்த டைம் தான் அவசியம். அந்த பள்ளிக்கு வந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றதுக்கும் ஒரு அனுப்பலாம். இந்த டைம் தான் நீங்க பள்ளிக்கு வரேன்டா ஒரு 2 மணி மாதிரி அல்லது அசருப்பு வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றதுக்கு அனுப்பலாம். தான் விஷயம். குயிக் ஆன்சர்.
ஓகே, ஆன்சரை பார்ப்போம். இதுக்கும் 9 தான் விட. ஏன் ஏன் 9 தான் விட? 3 கூட 2 பந்துகள். அப்போ 3 2 வழி. அப்போ 3 2 வழி எத்தனை? 9. எண்ணின் 6 வழி 3 கூட 2 மடங்கு 3 2 வழி 9. ஓகே. 4 கூடைகளில் 5 பந்துகளை பயந்தளிக்க எத்தனை வழிமுறைகளை பின்பற்றலாம்? அவங்களுக்கு ஒரு ரெண்டு எனக்கு 70 கேடி தந்திக்கிறேன் 2 நாளைக்கு சேர்த்து. அதுல ரமதான்ல ஒரு நாளும் அடுத்தது 27 அன்னைக்கும் சேர்த்து தந்திக்கிறோம் 70 கேடி. அப்ப அந்த 70 கேடிக்கும் 2 நாளைக்கு இடையில ரமதான்ல ஒரு நாளும் அடுத்தது இன்னும் 27 அன்னைக்கும் சேர்த்து மாதிரி சொல்லி தந்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா செய்யற மாதிரி வந்த நீங்க 20 கேடியை போட்டிருந்த பட்ஜெட் அதோட கூட தான் இந்த அமௌண்ட் வருது. ஒரு 70,000 வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க சத்தி கொள்வோமே. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். சரியான பதில் 1024. அப்படியா? நிறைய பேர் அந்த படியை தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ 4 5 வலு 4 5 வலு எப்படி பார்க்குற? 4 தர 4 தர 4 தர 4. ஸோ எல்லாத்தையும் பிரிக்கணும். 4 16 16 4 64 64 4 256 256 தர 4 1024. ஸோ 1024ங்கிறது தான் ஆன்சர். வெல் டன். ரைட். இப்போ மீள் செய்கை இல்லாமல் வரிசை மாற்றம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மீள் செய்கையுடன் கூடிய வரிசை மாற்றம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மீள் செய்கை இல்லாத வரிசை மாற்றம். மீள் செய்கை இல்லாத வரிசை மாற்றம். ஓகே. இதுக்கான சூத்திரம் வரிசை மாற்றம் மீள உருவாக்காமல் இருந்தால் n ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் என்றால் என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஒரு இலக்கத்தை அதை விட குறைந்த இலக்கங்களால் பெருக்குவது. உதாரணத்துக்கு 3 ஃபேக்டோரியல் கேட்டால் 3 தர 2 தர 1. இதுதான் 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 2 6. 4 ஃபேக்டோரியல் கேட்டால் 4 தர 3 தர 2 தர 1. அப்போ 4 3 12 24. 5 ஃபேக்டோரியல் கேட்டால் 5 தர 4 தர 3 தர 2 தர 1. ஸோ 120. அப்படியே போகும். ஸோ இதுதான் ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு இலக்கத்தை அதை விட குறைஞ்ச எல்லா தலையும் பெருகி கொண்டு போகிறது தான் ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டால் விட வந்துடும். எந்த இலக்கம் கேட்குறாங்களோ அந்த இலக்கத்தில் ஃபேக்டோரியலை போட்ட மாட்டால் விட வந்துடும். ஓகே. ஃபேக்டோரியல் என்பது ஒரு எண்ணை மேலிருந்து கீழ் நோக்கி பெருக்குவது. அதை சொல்லி தந்துட்டு ரைட். 0 ஃபேக்டோரியல் 1 1 ஃபேக்டோரியலும் 1 2 ஃபேக்டோரியல் 2 அங்கே 3 ஃபேக்டோரியல் 6 4 ஃபேக்டோரியல் 24 5 ஃபேக்டோரியல் 120 7 ஃபேக்டோரியல் 5040. சரிதானே? 6 ஃபேக்டோரியல் 720. அப்படியே போ. ஸோ இதை உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும். 3 பொம்மைகள் இருக்குது ஏபிசின்னு சொல்லி எத்தனை வழிகளில் தெரிவு செய்து வரிசைப்படுத்தலாம்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க.
டைம் போய்த்து கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ரைட், விடையை பார்ப்போம். ஓகே, நல்ல. ஸோ ஏபிசி என 3 பொம்மைகள் உள்ளன. பொம்மைகளை எத்தனை வழிகளில் தெரிவு செய்து வரிசைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு சூத்திரம் n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியலை போட்டிங்கன்னா அங்கே 3 தான் இருக்குது. 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ பாடமாக்கி வச்சுட்டோம்னா லேஸ் 6 வழிமுறை நான் எழுதி காட்டிக்கேன். ஏபிசி, ஏசிபி, பிஏசி, பிசிஏ, சிஏபி, சிபிஏ. ஸோ இதான் n ஃபேக்டோரியல். ஸோ 6ங்கிற ஆன்சர் சரியான பதில். ஒரு வகுப்பில் 5 சிறுவர்களுடன் அவர்களை 5 பேர் கொண்ட வரிசைகளாக எத்தனை முறைகளில் நிறுத்தலாம்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், வெரி குட். இங்கே பாப்போம். 5 சிறு முஃபீனா நல்லா கவனிங்க. உங்களுக்கு தான் விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். முஃபீனா எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க. எத்தனை வழிமுறையில் எடுக்கணும்? 5ஐயும் எடுக்கணும். அப்போ 5ல் 5 சொன்னால் 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் என்ன உங்களுக்கு இப்போ பாடமாக்கி வைக்க சொன்னேன் நான். 5 ஃபேக்டோரியல் என்ன? 5 தர 4 தர 3 தர 2 தர 1. அப்போ 5 ஃபேக்டோரியல் 122 பாடம் என்று சொன்னால் வெரி சிம்பிளாக அதுக்கு 1 ஷார்ட்டில் 10 செகண்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே போகலாம். முஃபினாக்கு இப்போ விளங்கிட்டா? ஓகே, 0ட ஃபேக்டோரியல் கேட்டு வராது எங்கேயுமா? 0க்கு ஃபேக்டோரியல் வராது தானே. 0ட ஃபேக்டோரியல் 0 தான். 0ட ஃபேக்டோரியல் 1. அது வராது, எங்கேயுமே வராது. ஓகே ரைட். இப்போ முஃபினாக்கு விளங்கினேன். ரைட், விளங்காட்டி கேட்டுக்கணும். ஓகே, அப்போ விட என்ன? n ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 120. இப்போ இன்னும் ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். அதாவது மொத்த பொருட்களில் இருந்து ஏதாவது ஒரு சில பொருட்களை மாத்திரம் வரிசைப்படுத்த சொன்னால் அதுக்குரிய சூத்திரம் ஏற்கனவே நாங்கள் பார்த்து இந்த n ஃபேக்டோரியலோட n r ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். அதாவது மொத்தம் 5 பொருள் இருக்குது. அப்போ 5 ஃபேக்டோரியல். ஆனால் அதில் 5ஐயும் வரிசைப்படுத்தாமல் ஏதாவது 3 பேரா வரிசையில் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் 5 பிள்ளை எழுதிக்கிறாங்க. அப்போ 5 ஃபேக்டோரியல் எத்தனை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். எத்தனை?
120. ஸோ 120 முறையில் அந்த 5 பிள்ளைகளை நிப்பாட்டலாம். சரி, இப்போ கேட்குறாங்க என்னென்னா 5 பிள்ளைகள் 3 பிள்ளைகளா எப்படி நிப்பாட்டுவீங்க? அப்போ என்ன செய்யணுமாண்டா 5 ஃபேக்டோரியலின் கீழ் 5 சய 3 ஃபேக்டோரியல். அதான் நினைக்கிறது n ஃபேக்டோரியலுங்கள் n சை ஆர் ஃபேக்டோரியல். அப்போ என்னங்கிறது 5 பேர். அப்போ 5 ஃபேக்டோரியல் 120 போட்டுருவோம். கீழ் 5 செய்ய 3 என்ன எத்தனை 2, 2 ஃபேக்டோரியல் எத்தனை 2 தான். அப்போ 2. அப்போ எத்தனை முறையில் இருப்பாட்டலாம்? 60 முறையில் இருப்பாட்டலாம். விளங்கினா இது விளங்கினா ஏற்கனவே பார்த்தது 5ல் 5, 3ல் 3, 4ல் 4. அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஃபேக்டோரியல் மட்டும். ஆனால் இங்கே வந்து 5ல் 4, 4ல் 3, 3ல் 1 அப்படி வந்தால் இந்த சூத்திரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். என் ஃபேக்டோரியலுக்கு என் சை ஆர் ஃபேக்டோரியல். அதாவது மீண்டும் சொல்கிறேன், விலங்கலேன்னு சொன்னாக்கள் திருப்பி கவனிங்க. விலங்கலேன்னு சொன்னாக்கள் எல்லாரும் திருப்பி எனக்கு விளங்கிட்டான்னு சொல்லணுமா? எல்லாரும் பேரையும் நான் பார்த்து கொண்டீங்க. ரைட். என் ஃபேக்டோரியல் அதாவது 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கம்மா ஒரு ஓப்பில். அப்போ 5 பிள்ளைகளையும் எத்தனை வரிசையில் இருப்பாட்டலாம்னு கேட்டால் 5 ஃபேக்டோரியல் போட்டுடுவோம். 5 ஃபேக்டோரியல் எத்தனை உங்களுக்கு தெரியுமில்லவா? 120 விட. ஆனால் இப்போ சொல்கிறாங்க என்ன 5 பிள்ளைகளையும் 5 பேர் அல்ல, 3 பேராக எத்தனை மாதிரி இருப்பாட்டலாம், உட்கார வைக்கலாம், நிப்பாட்டலாம்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? 5ல் எத்தனை பேர்? 3 பேர். அப்போ 5ல் 3 போனால் எத்தனை? 2. அப்போ 5 சய 3 முழுவதின் ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள், 5 ஃபேக்டோரியல் 120, 5 செய்ய 3 ஃபேக்டோரியல் என்றால் 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ 120 2 சுருக்கி விட்டால் விட 60. விளங்கிட்டா? விலங்கலைன்னு சொன்னாங்களுக்கு இப்போ விளங்கிட்டா? ஏழியாக பார்த்தது 5ல் 5, இப்போ 5ல் 3, 5ல் 4, 5ல் 2 அந்த மாதிரி வர்றது. ஓகே. இதுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது. ஷார்ட் கட் ஒன்று இருக்குது. எப்படின்னா இப்போ 4ல் 4 கேட்டால் 24 தானே, அது ஓகே தானே, ஃபேக்டோரியலை தான் பார்ப்போம். 5ல் 2 கேட்டால் 5 ஃபேக்டோரியலில் ஆகப்பெரிய இலக்கம் 2 என்னென்ன? இதான் 5 ஃபேக்டோரியல். இப்படி எடுத்து திருப்பி 5ல் 2 தானே கேட்டேன். அப்போ 5ல் 2 போனால் என்ன? 3. அப்போ 3 தர 2 தர 1. இப்படி எழுதி இந்த ஒன்றையும் பட்டி, இந்த 2ஐயும் பட்டி, இந்த 3ஐயும் பட்டி, மிஞ்சுறது 5 தர 4, அவை விட 20 விட கண்டுபிடிக்கலாம். இதை சிம்பிளாக ஷார்ட்கட்டில் எப்படி செய்கிறது தெரியுமா? என்ன போட்டி பாருங்கள். 5ல் 2 பெரிய இலக்கம் 2ஐயும் பெருக்கினா போதும். 5 பெரிய இலக்கங்கள் என்னென்ன? அப்போ 5 ஃபேக்டோரியலில் 5 பெரிய இலக்கங்கள் என்னென்ன சொல்லுங்களேன்? 5ம் 4, 5ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன விட? சொல்லுங்களே, தூக்கமா? விட என்ன? 20. வெரி சிம்பிள். ரைட். இப்போ 6ல் 3, 6ல் 3 கேட்டால் என்ன செஞ்சால் போதும்? 6 பெரிய இலக்கங்கள் 3ஐயும் மட்டும் பெருக்கினா போதும். அப்போ 6 பெரிய இலக்கங்கள் 3 என்னென்ன? 6ம் 5ம் 4. என்ன விட? 6 5 34, 120. ஓகே. 10ல் 4 கேட்டால் 10 முதல் 4 இலக்கங்களையும் பெருக்கினா போதும், 5040. ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்லையும் செய்யலாம், ஷார்ட்கட்லாம் செய்யணும், அப்போ தான் டைமை மிச்சம் முடிக்கலாம். இல்லாட்டி இப்படி எழுதி வெட்டி செஞ்சு எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். சரி, எப்படியோ விட கண்டுபிடிக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு செய்கிறதுக்கு ஷார்ட்கட் தான் லேஸ். ஒரு பட்டியில் பிக்யூஆர்எஸ் 4 பந்துகள் உள்ளன எனில் ஏதேனும் 2 பந்துகளை எத்தனை வழிகளில் தெரிவு செய்யலாம்? டைம் போயிட்டு நான் முடிக்கணும், வேலோடக்கு.
ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆன்சரை பார்க்கலாம். கேட்கப்பட்டது என்ன? 4 பந்து. எத்தனை எடுக்கணும்? 2 தான் எடுக்கணும். ஸோ 4ல் 2 போனால் 2. ஸோ 4 2ஆல் 4 விரிச்சு எழுதும்போது 4 தரம் 3 வர போகுது. நீ பாருங்களேன், ஷார்ட்கட்டில் செய்வோமே. 4ல் 2 தானே கேட்டேன். அப்போ 4ஐயும் அதோட சின்ன இலக்கம் ஒன்றையும் பிரிக்கினா போதும். 2 இலக்கத்தை பிரிக்கினா போதும். விட 12. இதுக்கு இவ்வளோ நேரமா? இதுக்கு இன்னும் விட சொல்லலை சிலர். ஸோ 12ங்கிறது தான் விட. நீங்கள் சூத்திரத்தை போட்டு என் ஃபேக்டோரியல் என்சிஆர் ஃபேக்டோரியல் போட்டு செஞ்சாலும் 4 ஃபேக்டோரியல் இப்படி விரிச்சு எழுதுவீங்க. கீழே 4 2 இன் ஃபேக்டோரியல் இப்படி எழுதுவீங்க. 2 வெட்டுவீங்க. 4 தரம் 3 12 சொல்லுவீங்க. அதோட ஷார்ட்கட் 4 தரம் 3 12. அந்த 12 நம்பரை நான் வரிசைப்படுத்தியும் கீழேயும் போட்டு காட்டிக்க. ஓகே, என்ன விளங்கிட்டா ரிஸ்மியா? விடப்புல நேரத்தோட சொன்னது. உதயகுமார் விளங்கிட்டா? முஃபீனாக்கு விளங்கிட்டா? மற்றாக்கெல்லாம் கொஞ்சம் சரியாக தான் சொல்லியிருந்தீங்க போல. 1581 விளங்கிட்டா? ருஷ்னாக்கு விளங்கிட்டா? இன்னும் நிறைய பேர். ரைட். 3 பந்துகளிக்கா 2 பந்துகளை மட்டும் எடுக்கணுமா? ம், சொல்லுங்க படி. சரி, ஆன்சரை பார்ப்போம். 3ல் 2ண்ணே. அப்போ 3ல் 2 போனால் 1. என் ஃபேக்டோரியல் என்சிஆர் ஃபேக்டோரியல் 3. 3 தர 2 தர 1. 3ல் 2 போனால் 1. 1 ஃபேக்டோரியல் 1. ஸோ மூவி 2 6. ஷார்ட்கட் என்ன? மூவி 2 6. இந்த கேள்வியோட முடிப்போமா? குயிக், கடைசி கேள்வி இதோட முடிப்போம். 19வது வினாவோட முடிப்போம். சரி, விடையை பார்ப்போம். ஒரு பையில் உள்ள சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள். அப்போ மொத்தம் 5. 3 நிற அட்டைகள். அப்போ 5ல் 3. அப்போ 5 ஃபேக்டோரியலின் கீழ் 5 செய்ய 3 ஃபேக்டோரியல். அப்போ 5ல் 3 போனால் 2. அப்போ 5 2 தர மாதிரி பிரிக்கினா போதும். 5 தர 3ண்ணே. 5 செய்ய 3. 3 போனால் 60 ஆன்சர். ஸோ ஷார்ட்கட் 5 3 தரம் எழுதி பெருக்கணும். 5 தர 4 தர 3. 5 4 20 3 60. ஸோ 60 ஆன்சர் சரியான பதில். ஓகே.
சரி, இதில் மிகுதி பகுதியை நாளைக்கு படித்தோம்னா ஃபுல் சிலபஸும் முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க, இன்னும் கிளாஸுகளுக்கு வராமல் இப்போ ஓப்பனுக்கு போட வேண்டிய ஆக்கள் இருப்பாங்க, வேறு வேறு பரீட்சைகளுக்கு போட வேண்டிய ஆக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க நம்ம கிளாஸை. எதிர்வரும் சனிக்கிழமை முதல் புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத சொல்லிவிடுங்க. ஐக்யூம் ஜிகே எல்லாமே நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் எத்தி வைங்க, படிக்கிற பிள்ளைகள் பிரயோசனப்படட்டும். அதே மாதிரி பெட்டிக்கலோ ஏரியாவில் யார் சரி இருந்தால் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சிரமம் பண்ணி இருக்கிற ஆட்களுக்கு ஃபிசிக்கல் கிளாஸும் இப்போ தொடங்கி நேற்றிலிருந்து அப்படி யார் சரி இருந்தாலும் அவங்களுக்கு மெத்தி வைங்க. பெட்டிக்கலோ மற்றும் பெட்டிக்கலோ டிஸ்ட்ரிக்ட் பெட்டிக்கலோக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு ஏசி வந்து போகலாம். அப்படி யார் சரி இருந்தால் ஃபிசிக்கல் கிளாஸுக்கு ஃபிசிக்கல் கிளாஸ் அநியாயம் பார்த்துக்கொள்ளுங்க. எஜுகேஷன் ஜிகேலையும் இன்னும் 2-3 கிளாஸ் இருக்கிற நான் நினைக்கிறேன். கடைசியாக இந்த 2 கிளாஸ் சீக்கிரம் எஜுகேஷன் ஜிகேலையும் அதையும் நாங்கள் முடிச்சிடுவோம். இப்போ இது 2 கிளாஸ் தானே இப்போ இது இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிறு, திங்களும் செவ்வாயும் படித்தோம்னா இது முடிஞ்சிடும். இன்னொரு கிளாஸ் தான் உண்மையாக இருக்குது, தேவையான செவ்வாயும் போடலாம். நாங்கள் புதன் வியாழன் போட்டோம்னா எஜுகேஷன் ஜிகேயும் முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் புதிய பேட்ச் வார சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம். இதில் இடையில் ஜாயின் ஆனாக்கள் யூ கேன் கண்டினியூ த கிளாஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். இடையில் வந்தாக்கள் தொடர்ந்து வாங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ரைட். நான் அந்த டேட் இருக்குது, நீங்கள் ஜாயின்டான டேட், அந்த ஜாயின்டான டேட்டில் இருந்து பார்ப்போம் எத்தனை கிளாஸுக்கு யார் யார் வந்திருக்கிறீங்க. இந்த 30 கிளாஸும் ஃபினிஷ் பண்ண எல்லாரையும் குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு புது ஆக்களை ஆட் பண்ணுவோம். தொடர்ந்து இருக்கையில தானே, ஏன்னா எங்களுக்கு புது ஆக்களை ஆட் பண்ணிக்கொள்ளணும். அவங்கள செய்வோம். அதுக்கப்புறம் நாங்கள் தேவைன்னு சொன்னால் எக்ஸாம் நெருங்கக்கிட்டவா எக்ஸாம் டேட் அறிவித்து அப்படி வந்தால் பேப்பர் கிளாஸ் செய்வோம். இந்த முடிச்சாக்கள் எல்லாருக்கும், அதை பேசிக் முடித்த எல்லாருக்கும் தேவைண்டா பேப்பர் கிளாஸ் செய்வோம். அது லாஸ்ட்டாக ஒரு 2-3-5 கிளாஸ் அப்படி போட்டு செய்யலாம். 2லையும் ஐக்யூலையும் ஜெனரல் நாலேஜ்லேயும் பேப்பர் கிளாஸ் மாதிரி போட்டு செய்யலாம். பேசிக் படிக்காமல் பேப்பர் கிளாஸ் வேஸ்ட் தானே. அப்போ அது லாஸ்ட்டாக எக்ஸாம் அறிவித்ததுக்கு பிறகு இன்னொரு பெட்ஜை முடித்து அதுலேயும் கொஞ்சம் பேர் ஆக்கள் வருவாங்களே, இப்போ அவங்களையும் நினச்சி நாங்கள் பேப்பர் கிளாஸ் மாதிரி கடைசியாக லாஸ்ட்டாக புதிய அப்டேட்டுகள் எல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக எக்ஸாமு கிட்ட வாண்டு செய்யலாம். அதையும் யோசிப்போம். அது வேறையாக செய்வோம். இதோட சம்மந்தம் இல்லாது அதை வேறையாக செய்வோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நல்ல யோசிப்போம்மா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் டேட் அறிவிக்கை இல்லை தானே, டீச்சிங் எக்ஸாம் அறிவித்ததுக்கப்புறம் நாங்கள் பேப்பர் கிளாஸ் செய்வோம். அது வரைக்கும் இந்த பேசிக் கிளாஸ் போய் முடியட்டும். சரி, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட். குட் நைட் இல்லை, குட் மார்னிங் தான். வளமையாக நைட்டில் கிளாஸ் செஞ்சு அதான் வருது. ஓகே, தேங்க்யூ.